ஹாப்பி மார்னிங். என் பேர் வந்து காயத்ரி. கிரேட் த்ரீ. என் பாப்பா வந்து கிரேட் 3 படிக்கிறா. அவள் பேர் வந்து நீதாஸ்ரீ. ஆக்சுவலாக வந்து பேரண்ட்ஸ் கிளாஸ் அப்சர்வேஷனுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. நான் கூட என்ன என்ன நடக்க போகுது எப்படின்னு எப்பயுமே எல்லா ஸ்கூலும் நடக்க மாதிரி தான் கொடுக்க போகிறாங்க, ரிவ்யூ கொடுக்க சொல்லுவாங்க, அவ்வளோதான் நினச்சேன். ஆனால் அப்படி கிடையாதுங்க. ஆக்சுவலாக இப்படி எல்லா ஸ்கூலும் எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த பழைய பேஸ் பழைய மெத்தடு அதுவே தான் அடுத்த இயருக்கு வந்து கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்கும். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. புதுசாக இப்போ இந்த ஃபேஷனுக்கு எப்படி பசங்க அப்சர்வ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நியூ மெத்தடாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அவங்க மேம் எப்படி நடத்துனாங்கன்னா, ஏர் ரைட்டிங் அப்படி சொல்லிட்டு நடத்துனாங்க. அது வந்து பசங்க வந்து கான்சன்ட்ரேஷன் வெளியே போகாது. அவங்க அந்த ரைட்டிங் பண்ணும்போது அது வந்து அந்த கான்செப்ட் அங்கேயே இருக்கும். பசங்க வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. ஸோ அது சீக்கிரமா மெமரி ஆயிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் மாடுலேஷன். இப்போ நம்ம பாட்டுலாம் கேட்டோன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், அது அப்படியே ரசிச்சுட்டே கேட்டே இருப்போம்ல. ஆனால் பசங்களுக்கு வந்து அதுவுமே அப்படிதான். மேம் வந்து வாய்ஸ் ரைஸ் பண்றாங்க, இப்போ கம்மிப்படுத்துறாங்க அப்படின்ற போது அது சீக்கிரமே அவங்களுக்கு வந்து அது மெமரி ஆயிடுது. ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தா கிளாஸ் வந்து சொல்லணும்னா ரொம்ப நீட்னஸா இருந்துச்சு. ஒரு கிளாஸ் உள்ள என்டர் ஆகும்போது பசங்க வந்து ஒரு ஃபீலா இருக்கும்ல. இப்போ நம்ம அழகா ஒரு பெட்ரூம் வந்து போகும்போது தூங்கும் போதும் அதை அழகா க்ளீன் பண்ண வச்சா நமக்கு தூக்கமே வரும். அந்த மாதிரி கிளாஸ் ரூம் அழகா நீட் அண்ட் ஸ்டடியா சூப்பரா இருந்துச்சு. தேங்க்ஸ் டு நிஷாந்தி மேம். தேங்க்யூ சார்.